ஹலோ விவர்ஸ், சிக்கன் அடுக்கு பிரியாணி செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். வித் முட்டை ஸ்பெஷலோட தக்காளி, வெங்காயம், சிக்கன் கறி இதை மூணும் வழக்கமாக வெட்டி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு சிக்கனை ரெடி பண்ணிடலாம். மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம், அப்போ தான் நமக்கு வாசம் வரும். சரியா? ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் போட்டாச்சு. அவ்வளோதாங்க. அப்படியே சிக்கனை போட்டு நல்லா கமன்ட்டு வறுத்து எடுத்துடலாம். நல்லா அப்படி அழகாக அடுக்கி வச்சோம் அப்படின்னா பார்க்க நல்லா கண்குள்ளாக இருக்கும். அரை வெக்கடை வெந்துருச்சு. அவ்வளோதான், நமக்கு வெந்துருச்சு. ஓகே, அந்த சிக்கன் வறுத்த எண்ணெயே வச்சு சாப்பாடு ரெடி பண்ணிடுவோம். சாப்பாட்டில் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாவோட சேர்த்து நல்லா முருகலாக வறுத்துருவோம். அதில் இஞ்சி பூண்டு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம மல்லி, புதினா நல்லா வாசம் கிடைக்கும் போட்டு நல்லா அதையும் சேர்த்து மிங்கிள் பண்ணி வச்சுருவோம். நல்லா வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு, அப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கலாம். நல்லா நமக்கு நல்ல ஒரு மனம் கிடைக்கும். அடுத்தது அரிசி, பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம். அது தனியாக சட்டியில் போட்டு இஞ்சி பூண்டு ஏலக்காவோடு சேர்த்து அதையும் சேர்த்து வச்சுருவோம். அவ்வளோதாங்க. இதில் ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். அப்புறம் எலுமிச்சம்பழத்தோட தயிர் அதையும் சேர்த்து நம்ம கிரேவி டைப்பில் நம்ம கொண்டு வந்துடலாம். மிளகுத்தூள், கறி மசாலா. நம்ம இந்த சைடு அரிசிக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. கழுவுன அரிசியை போடுறோம். போட்டாச்சு, கிண்டியாச்சு. ஓகே, இதை பார்ப்போம். இப்போ நம்ம வறுத்த சிக்கன் எடுத்து இதில் அப்படியே அடுக்கணுங்க. அதுக்கு பேர் தான் அடுக்கு பிரியாணின்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்போது நம்ம கறியை போட்டு ஒன்றா செய்வோம். இது கறியை வறுத்து அந்த மசாலாவில் அடுக்கி வைக்கிறோம். ஓகேவா? சிக்கன் எல்லாம் வரிசையாக அடுக்கிடலாம். அடுக்கிட்டோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் நல்லா வேக விட்டுட்டு நல்லா கொஞ்சம் மிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடு அரிசி வச்சுருப்போம் இல்லையா, அது ஒரு 3/4 வேக்காடு வெந்ததுக்கப்புறம் அந்த அரிசியை வடிகட்டி வச்சுருவோம். இது பாருங்கள், நல்லா எண்ணெய் பிறண்டு வந்துருச்சு. கூட எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த அரிசியை 3/4 பதத்தை வடித்த அரிசியை அப்படியே மேலே அடுக்கி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் வச்சு கொஞ்சம் நம்ம கலருக்காக கேசரி பவுட்ரு அதையும் போட்டுக்கிறோம். அதில் கொஞ்சம் அப்படியே நம்ம பொடியாக மல்லி, புதினா சேர்த்துக்கிறோம். நெய் மறந்துட்டாங்க, அதனால் கடைசியாக சேர்த்து போட்டுட்டு தம் போட்டுருவோம். நியூஸ் பேப்பர் வச்சு மூடியை கமுத்து மேலே ஒரு வெயிட்டை வச்சிட்டோம்னா தம் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, அப்புறம் வாங்க இந்த சைடு நமக்கு முந்திரி, திராட்சை இதை நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பாட்டுக்கு மேலே தூவுறதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பாடு வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். சைடில் புகையாக வருது. அப்படியே அலாக்கா தூக்கி மலாக்கா போட்டாச்சு. அவ்வளோதான். நம்ம வறுத்த அந்த முந்திரியும் திராட்சையும் மேலே தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா மேலே போட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த வெங்காயம் அதையும் நல்லா அப்படியே மேலே ஸ்லைஸாக போட்டோம் அப்படின்னா ஓகே, அது ஒரு ஸ்டைல் தாங்க. பார்க்கறதுக்கே நல்லா கலகலன்னு இருக்குது. எல்லாம் வெந்துருச்சு. தட்டில் எடுத்து வைக்கிறோம். நல்லா அப்படியே கிளறாமல் நல்லா ஸ்ட்ரைட்டாக கரண்டியை விட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா அடுக்கு பிரியாணி ரெடி. கூடவே ஒரு முட்டையை வச்சு சாப்பிட்டோம்னா மணக்குங்க. அவ்வளோதாங்க, அடுக்கு பிரியாணி ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் ஆல். Subscribe channel at Traveler Moments.